ஹலோ வெல்கம் டு சாய்ராம் கிச்சன். சாய்ராம் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மல்லி பொங்கல் தான் பார்க்க போகிறோம். வெண்பொங்கல் செஞ்சு போர் அடித்தவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து நம்ம இப்போ பொங்கல் செய்ய போகிறோம். பாருங்கள், இதுக்கு பாசிப்பருப்பு வந்து ஒரு 150 கிராம் எடுத்து நல்லா நம்ம வறுத்து வச்சுக்கலாம். வாசனை வரும் வரைக்கும் வறுத்தா போதும். வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், மல்லித்தலை வந்து ஒரு கைப்பிடி, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு கட்டவரல் சைஸு இஞ்சி, இதே வந்து நல்லா நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி தான். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே வெண்பொங்கலே வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வந்து நல்லா வாசனையாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த இது வந்து அரைச்சி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், பச்சரிசி வந்து நான் வந்து ஒரு 1.5 காப்பி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது அதையும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பாருங்கள், சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதையும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். உப்பு வந்து கல் உப்பு சேர்க்காதீங்க, தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கல் உப்பு அங்கங்கே நின்றுக்கிட்டு கறிக்கிறாப்பில் இருக்கும். இது மாதிரி தூள் உப்பு சேர்த்து அதையும் வந்து நம்ம கையால் இப்படி நல்லா கலக்கி விட்டுடலாம். ஏன்னா அந்த உப்பு வந்து கரைஞ்சிரும். இது மாதிரி கலக்கி விட்டு வைங்க. வெண்பொங்கல் வைக்கும்போது இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு 6 விசில் கிட்ட எடுத்துக்கலாம். இது பாருங்கள், துருவின தேங்காய். இது எப்படி துருவி சேர்த்து வைக்கிறதுங்கிறதே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து தேங்காய் சட்னிக்கு, மல்லி பொங்கலுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், அதுக்காக. இப்போ பாருங்கள், 6 விசில் விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா குழைவாக வெந்துருச்சு. இது மாதிரி நல்லா குழைவாக வெந்ததுக்கப்புறம் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன், மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா இந்த பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வந்து நம்ம உருவி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த நம்ம வேவிச்சு வச்ச இந்த பொங்கலோட இந்த இது நம்ம தாளிப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட போகிறோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து பொங்கல் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் வந்து இதில் வந்து சுடுதண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு இதில் வந்து சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். கொஞ்சம் தளதளப்பாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும். ரொம்ப புட்டு மாதிரி இருந்தாக்கா பொங்கல் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக நீங்கள் சுடுதண்ணி வச்சு கூட கலக்கி விட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அது பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வந்து பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் சட்னியோட இதை பரிமாறுங்க. சூப்பரான மல்லி பொங்கல் வந்து வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி ஐட்டங்கள்லாம் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கே தெரியாமல் நம்ம இதில் வந்து மல்லித்தலை சேர்த்துடலாம். அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.